ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டின்னருக்கு கிறிஸ்பியாக கோதுமை ரவை தோசை தான் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 3லேருந்து 4 ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, இதுக்கு தேவையான உப்பு, 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தோசை மாவை விட நல்ல லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்காக நான் இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1 ஹவருக்கு ரெஸ்ட் விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். இப்போ ஒரு தோசை தவாவை நம்ம ஹீட் பண்ணி அதில் இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ சுற்றி ஆயில் விட்டு இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான கோதுமை ரவா தோசை ரெடி. இதை நான் சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி எது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.